வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கு தேவைப்படுற சைக்காலஜி கேள்விகள் பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டுட்டோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு குழந்தையின் சிந்தனை நினைவாற்றல் எந்த புலத்தின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது? ஆன்சர், அறிவாற்றல் வளர்ச்சி புலம். இப்போ நம்ம சினிமா பாடலில் கேட்டிருப்போம், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், கூடவே அவங்க எமோஷ்னலும் வளரணும், அவங்க உணர்வு ரீதியில் ரொம்ப வளரணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு உடல் சார்க்கலாம், நம்மளுடைய உடல் வளர்ச்சி அடையணும், அது ஒன்று. இரண்டாவதாக அறிவு வளரணும். மூன்றாவதாக மனவெழுச்சி, அதாவது நம்ம எமோஷ்னலாக அன்பு, கருணை, கோபம், இந்த எமோஷனல்ஸ் எல்லாமே வளரணும். கூடவே சமூக சார்களம், நம்ம சமூகத்தில் பேசி பழகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் கூட வளரணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அறிவுசார் மற்றும் அறிவாற்றல் களம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுவதுமே. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சராசரி மனிதர்களின் நுண்ணறிவு ஈவு எந்த வரம்பிற்குள் அமைந்திருக்கும்? ஆன்சர், 90 முதல் 109 வரை. இப்போ நுண்ணறிவு, நம்முடைய இன்டெலிஜென்ஸ், இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐக்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஐக்யூவுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. என்னென்னா, 69க்கும் குறைவாக ஒருத்தங்களுக்கு ஐக்யூ இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப நுண்ணறிவு குறைந்தவங்களாக இருப்பாங்க. அதுவே 130க்கும் அதிகமானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐக்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு புத்தி கூர்மையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மாதிரிப்பட்டவங்க, இந்த மாதிரி ரொம்ப அறிவில் சிறந்தவங்களுக்கெல்லாம் ஐக்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் ஆவரேஜாக நிறைய மக்களுக்கு 90லேருந்து 109க்குள்ளே தான் இருக்கும். அப்போது 50% மக்களுக்கு ஆவரேஜ் தான் ஐக்யூ இருக்குது. இது ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதிகமாக ஐக்யூ எந்த ரேஞ்சில் இருக்குது மக்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆன்சர் 90லேருந்து 109. ஓகே, இப்போது ஐக்யூ அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அறிவுத்திறன் அல்லது புத்திசாலித்தனத்தை அளவிடுற ஒரு குறியீடு. இதை கண்டுபிடித்தவர், ஐக்யூ அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் பினே. ஐக்யூக்கான ஃபார்முலாவை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா வில்லியம் ஸ்டர்ன் அப்படிங்கிறவர். ஐக்யூக்கான ஃபார்முலா இது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மன வயது டிவைடட் பை உண்மையான வயது இன்டூ 100 அப்படிங்கிறது. மன வயது, மெண்டல் ஏஜ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இப்போ எனக்கு 30 வயது ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஆனால் என்னுடைய மன வயது உண்மையாகவே 30 இருக்கா, இல்லை சில நேரங்களில் அது இன்னும் மெச்சூர் ஆகி 35, 36 அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் மெச்சூரிட்டி அவ்வளோ இல்லாமல் 25, 22 அந்த மாதிரி இருக்கும். அப்போது என்னுடைய மன வயதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. அதில் சில கேள்விகள் கேட்பாங்க. அதில் நம்ம ஆன்சர் பண்ணுறதை பார்த்து இவருடைய மன வயது இவ்வளவு தான் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். அப்போ அது டிவைடட் பை உண்மையான வயது. உண்மையான வயதுங்கிறது இப்போது நம்மளுடைய உண்மையான வயது இன்டூ 100 அப்படிங்கிறது தான் ஐக்யூக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, மனிதனின் நுண்ணறிவில் இரு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் சார்லஸ் ஸ்பியர்மேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நுண்ணறிவை பற்றி பார்த்துட்டோம். இந்த நுண்ணறிவுனா என்ன அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உளவியலாளர்கள் இவங்க எல்லாருமே ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது தான் நுண்ணறிவு அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அவங்க என்னென்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சார்லஸ் ஸ்பியர்மேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனிதர்களுக்கு 2 வகையான காரணி இருக்குது. ஒன்று பொது காரணி, இன்னொன்று சிறப்பு காரணி அப்படிங்கிறது. பொது காரணி அப்படின்னா, ஒருத்தர் எடுத்துட்டிங்க, ஒரு டீச்சர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க பாடம் எடுப்பாங்க, அப்புறம் அவங்க டெஸ்ட் வைப்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, இதெல்லாமே அவங்களுக்கு பொது காரணி. ஆனால் சிறப்பு காரணி அப்படிங்கிறது என்னென்னா, மற்ற டீச்சர்ஸ்கிட்ட இல்லாமல் இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு திறன் மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவங்களை விட இவங்க அழகாக ஓவியம் வரையலாம், அது மாதிரி ரொம்ப அழகாக கதை சொல்லலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திறன் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். அதுதான் சிறப்பு காரணி அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் பொதுவாக எல்லாருமே பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுப்பாங்க, அப்புறம் வேலைக்கு போவாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப சிறப்பான திறமைகள் இருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மான் பார்த்திங்கன்னா இசையில் வல்லுநராக இருக்கார், அந்த மாதிரி ஏதாவது திறமை இருக்கும். அதுதான் சிறப்பு காரணி அப்படிங்கிறது. அப்போ இந்த 2மே தான் மனிதர்களுடைய நுண்ணறிவு அப்படிங்கிறத சார்லஸ் ஸ்பியர்மேன் தெரிவிக்கிறாரு. அடுத்தது, மனிதனின் நுண்ணறிவை திரவ நுண்ணறிவு மற்றும் படிக நுண்ணறிவு என 2 முக்கிய பிரிவுகளாக பிரித்த உளவியலாளர் யார்? ஆன்சர், ரேமன் கேட்டல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா
ரேமன் கேட்டல் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, மனிதர்களுக்கு 2 வகையான நுண்ணறிவு இருக்குது. அது என்னென்னா திரவ நுண்ணறிவு மற்றும் படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாரு. திரவ நுண்ணறிவு அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது புதிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்ற இயல்பான திறன் தான் அது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதாவது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, நமக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது நமக்கு பெருசாக படிப்பு இருக்காது, நமக்கு பெருசாக அனுபவம் இருக்காது. ஆனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது அதற்கு நம்ம தீர்வு காண்றோம்ல, அதுதான் திரவ நுண்ணறிவு. இது வயது ஏற ஏற குறையும். ஏன்னா வயது ஏற ஏற நமக்கு அனுபவம் அதிகமாகும். அப்போ நமக்கு திரவ நுண்ணறிவு வந்து குறையும். அதுக்கு பதிலாக படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு வரும். அது என்ன அப்படின்னா, நாம் படித்து அனுபவத்தின் மூலமாக வாழ்நாளில் கற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த அறிவு மற்றும் திறன்கள் தான் இந்த படிகப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு. இது வயது ஏற ஏற அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு வயசாக ஆக அனுபவம் அதிகமாக இருக்கும்ல, இதுதான். அடுத்தது, முக்கோண நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க். இதை வந்து 3 அடுக்கு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க நுண்ணறிவில். இதை வந்து ராபர்ட் ஸ்டெர்ன்பர்க் தான் முன்மொழிந்திருக்காரு. அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, நுண்ணறிவு அப்படிங்கிறது 3 விஷயங்கள் உள்ளடக்கியது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பகுப்பாய்வு நுண்ணறிவு. இது ஒரு விஷயத்தை தர்க்க ரீதியாக ஆராய்ந்து தீர்வு காண்ற திறன். தர்க்க ரீதியில் அப்படின்னா லாஜிக்காக யோசிக்கிறது. லாஜிக் படி இதுதானே கரெக்டு, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் வந்து தர்க்க ரீதியில் ஆராய்ந்து தீர்வு காண்றது. அப்புறம் படைப்பாற்றல் நுண்ணறிவு. இது வந்து புதுமையான யோசனைகளை உருவாக்குறது. திடீர்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணுறாங்கல்ல, அதுதான். அடுத்தது நடைமுறை நுண்ணறிவு. நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க இந்த உலகத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க நடைமுறைக்கு எது உகந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சிறந்து யோசிக்கிற திறன் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது, நுண்ணறிவை 7 முதன்மை மனத்திறன்களை கொண்ட ஒரு குறிப்பிட்ட குழு காரணி என்று விளக்கியவர் யார்? ஆன்சர் லூயிஸ் டர்ஸ்டோன். குரூப் ஃபேக்டர் தியரி அப்படின்னு இதை சொல்லுவாங்க. அவர் தான், அதாவது லூயிஸ் லியோன் தர்ஸ்டோன். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு குழு காரணி. நீங்கள் சொல்கிற மாதிரி 1, 2, 3 வைத்து நம்ம அதை முடிவு பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக 7 விஷயங்கள் ஒரு மனிதர்கிட்ட பார்க்கணும். இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னா தான் அவர் நல்ல நுண்ணறிவாக இருக்கார் அப்படின்னு தெரிவிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்திறன். ஒரு மனிதனுக்கு சொல்திறன் வேணும். அது எப்படின்னா, சொல்திறன்னா என்னென்னா, மற்றவங்க பேசுகிறத புரிந்துக்கிறதுக்கு திறன். அந்த திறன் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவதாக சொல்வேகம். சொல்வேகம் எப்படின்னா, இப்போ நம்ம பேசும்போது நம்ம தெளிவாக பேசுகிறோமா, வேகமாக பேசுகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்வேகம். அப்புறம் எண் திறன் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதை நல்லா பண்ணுறோமா அப்படிங்கிற திறன். 4வதாக இடைவெளி திறன். இது என்னென்னா, சிலருக்கு வந்து ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரூட்டை வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அது ஞாபகம் இருக்காது. அப்போது கரெக்டாக அந்த ரூட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த இடைவெளி திறன் இருக்கும். அடுத்தது நினைவாற்றல் திறன். ரொம்ப அதிகமான ஞாபக சக்தி இருக்கிறது. அடுத்தது காரணம் அறியும் திறன். இதுதான் அந்த லாஜிக்காக யோசித்து இதுக்கு இதுதானே காரணமாக இருக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறது. 7வதாக புலனுணர்வு வேகம். இது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸை வேகமாக புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த புலனுணர்வு வேகம். இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா வயசானவங்களாக இருப்பாங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு சிட்டியில் தங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க இது வரைக்கும் கிராமத்தில் தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு சிட்டியை பார்த்தோன்னே அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கணும்னு பயிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியாமல் பயிடுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸை அவங்களால அடாப்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு புலனுணர்வு வேகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதே அங்கே அவங்க போயிட்டு அடாப்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி பழகிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கெல்லாம் போயிட்டு அந்த மாதிரி அவங்க சுற்றுச்சூழலில் அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புலனுணர்வு வேகம் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அப்போ இந்த 7மே அடக்கியது தான் மனிதருடைய நுண்ணறிவு அப்படின்னு லூயிஸ் லியோன் தர்ஸ்டன் வந்து தெரிவிக்கிறாரு. அடுத்தது, நுண்ணறிவு அமைப்பு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஜேபி கில்ஃபோர்ட். கில்ஃபோர்ட் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உள்ளடக்கங்கள். இப்போ ஒரு மனிதன் அவனுக்கு எப்படி தகவல் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. காட்சி சார்ந்தவை, நம்ம வந்து ஒரு டிவியில் காட்சி சார்ந்தவை ஏதாவது பார்க்குறோம் அல்லது நம்ம நேரடியாக சில காட்சி சார்ந்தவை பார்க்குறோம். அப்புறம் வந்து குறியீடு சார்ந்தவை, சில சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல,
இப்போ ரோடில் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் சில குறியீடுகள் காட்டுறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நடத்தை சார்ந்தவை, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், இதை வைத்து ஒருத்தருடைய நுண்ணறிவை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது செயல்பாடுகள். இது என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறோம், பார்த்தது நம்ம மனசு எப்படி மதிப்பீடு பண்ணுது, அதே மாதிரி எப்படி நினைவில் வைத்திருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது சம்மந்தமாக மற்றதெல்லாம் யோசித்து அடுத்து கூட லிங்க் பண்ணுறோம்ல, இதெல்லாம் விரிசிந்தனை. அப்போ நம்ம மனசு இதை எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிறத அவர் பார்க்க சொல்கிறாரு. மூன்றாவதாக விளைவுகள். நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனை இந்த மாதிரி பார்க்குறோம், அப்புறம் நம்ம மனசு இப்படிலாம் யோசிச்சுட்டு கடைசியில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத வைத்து நம்ம நுண்ணறிவை கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறாரு. அடுத்தது பல்காரணி நுண்ணறிவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் இஎல் தாண்டைக். தாண்டைக் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, மனிதருக்கு பல்காரணி நுண்ணறிவு இருக்குது, பல காரணி நுண்ணறிவு இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, அருவ நுண்ணறிவு இருக்குது, கான்கிரீட் அல்லது இயந்திர நுண்ணறிவு இருக்குது, அதே மாதிரி சமூக நுண்ணறிவு இருக்குது. இந்த மூணும் தான் மனிதனுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. அருவ நுண்ணறிவு அப்படின்னா என்னென்னா, ஒரு மனிதர் வார்த்தைகள், எண்கள், குறியீடுகள், கருத்துகள் இதெல்லாம் அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு, அவர் எப்படி அதை வந்து கையாளுறாரு, இந்த திறன்லாம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவருக்கு அருவ நுண்ணறிவு, அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அது அப்புறம் இயந்திர நுண்ணறிவு, மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ். இது என்ன அப்படின்னா, இயந்திரங்கள், கருவிகள் இதெல்லாம் கையாளுற திறன் ஒருத்தங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இயந்திர நுண்ணறிவு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு அவங்க சரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த இயந்திர நுண்ணறிவு நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது சமூக நுண்ணறிவு. இது மனிதர்களை புரிந்து கொண்டு அவங்களோட சுமூகமான உறவை வளர்க்கிற திறன். இது நிறைய பேருக்கு இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசி சகஜமாக பழகுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்படி பண்ண மாட்டாங்க, யார்கிட்ட பேசினாலும் பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட அந்த சமூக நுண்ணறிவு குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஹோவர்ட் கார்ட்னர். இதில் பாருங்கள், இது பல காரணி நுண்ணறிவு. இதில் இந்த காரணி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்துங்க, இங்கிலீஷில் ஃபேக்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா பன்முக நுண்ணறிவு. அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இதை முன்மொழிந்தவர் வந்து ஹோவர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர். இங்கிலீஷில் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சிஸ். ஹோவர்ட் கார்ட்னர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, மனிதர்களுக்கு நிறைய விதமான நுண்ணறிவு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு மொழித்திறன் நுண்ணறிவு. இது என்னென்னா, ஒருத்தங்களுக்கு மொழியை எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, அதில் எவ்வளோ சிறப்பாக யோசிக்க முடியுது அப்படிங்கிறது. இது கவிஞர்கள், எழுத்தாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இது அதிகமாக இருக்கும். அப்புறம் தர்க்க கணித நுண்ணறிவு, லாஜிக்கல் மற்றும் மேத்தமெட்டிக்கல் நுண்ணறிவு. இது பார்த்திங்கன்னா விஞ்ஞானிகள் மற்றும் கணக்காளர்கள் இருக்காங்கள்ல, இவங்களுக்கு இது அதிகமாக இருக்கும். அப்புறம் இசை நுண்ணறிவு, இது பாடகர்கள், இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் உடல் இயக்க நுண்ணறிவு, இது விளையாட்டு வீரர்கள் மற்றும் நடன கலைஞர்களுக்கு அதிகமாக இருக்கும். இதில் உங்களுக்கு எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இடைவெளி நுண்ணறிவு. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஒரு ரூட்டை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற ஒரு திறன். இது மாலுமிகள், அப்புறம் சிற்பிகள், ஓவியர்கள், இந்த மாதிரி இவங்களுக்கு இது அதிகமாக இருக்கும். அப்புறம் சமூக உறவு நுண்ணறிவு. இது பார்த்திங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறது, பழகிறது, இந்த மாதிரிப்பட்ட நுண்ணறிவு. இது அரசியல் தலைவர்கள், ஆலோசகர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். இவங்க மற்றவர்களை ஈஸியாக புரிந்து கொள்ளுவாங்க. அப்புறம் தன்வயப்பட்ட நுண்ணறிவு. இது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே ஆழமாக புரிந்து கொள்கிற நுண்ணறிவு. இது தத்துவ ஞானிகள், ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இயற்கை சார்ந்த நுண்ணறிவுகள். இது பார்த்திங்கன்னா விவசாயிகள், தாவரவியலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ இதில் வந்து 9 இருக்குது. ஓகே, அப்புறம் இதோட நம்ம நுண்ணறிவு கான்செப்டே விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது கான்செப்ட் போகலாம். அடையாள நிலைகள் கோட்பாடை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் ஜேம்ஸ் மார்சியா. இந்த கேள்வி வந்து ஒரு 2-3 முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இது என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் மார்சியா தெரிவிக்கிறாரு, மனிதர் வந்து அவனுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், அதாவது ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அது வளர்ந்து நான் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, டைரக்டர் ஆகணுமா, டீச்சர் ஆகணுமா அப்படின்றத எப்படி முடிவு பண்ணுறாங்க, அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்க வைத்து அவர் 4 காரணிகளை கொடுத்துருக்காரு. அதில் 2 முக்கிய காரணிகள் அடிப்படையில் அதை விளக்குறாரு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆய்வு அல்லது தேடல். இது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இப்போ எக்ஸாம்பிள் அவர் +2 முடிச்சிட்டாருன்னு வச்சிங்களேன்,
அவர் என்னவாகணும் அப்படிங்கிறத எப்படி ஆய்வு பண்ணுறாரு, நிறைய நேரம் ஆய்வு பண்ணுறாரா, இல்லை கொஞ்ச நேரம் ஆய்வு பண்ணுறாரா, இல்லை ஆய்வே பண்ண மாட்டேங்கிறாரா அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவர் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அது எப்படி அர்ப்பணிப்பாக செயல்படுறாரு. அர்ப்பணிப்பாக செயல்படுறதுன்னா, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க, நான் டீச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்காக அவர் எப்படி உழைக்கிறாரு, அதை வைத்து இவர் வந்து மனிதர்களை 4ஆக பிரிக்கிறாரு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடையாள அடைவூக்கம். இது ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ஆய்வு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஆய்வு பண்ணதற்காக அதிகமாக உழைப்பாங்க. நம்ம இது ஆய்வு பண்ணி நமக்கு இதுதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ அதற்காக கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ரெண்டாவதாக அடையாள நிறுத்தம், ஐடென்டிட்டி மொரட்டோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்னென்னா ரொம்ப அதிகமாக ஆய்வு பண்ணுவாங்க, ஆனால் ஒரு செயலில் ஈடுபட மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆகணும் அப்படின்ற மாதிரி 20 வயசில் ஆரம்பித்து 30 வயசு வரை யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க செயல்பாட்டில் எதுவுமே இருக்காது. ஏன்னா 21 வயசில் நம்ம இது ஆகணும் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் ஆகும்போது இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அதற்காக உழைப்பு பெருசாக போட மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்க தான் அடையாள நிறுத்தம் அல்லது ஐடென்டிட்டி மொரட்டோரியம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. மூன்றாவதாக அடையாளத்தை மறைத்தல், ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோஷர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஆய்வு பண்ண மாட்டாங்க, ஆனால் அதிகமாக உழைப்பாங்க. இப்படி யார் இருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் 12th முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க ஆய்வு பண்ண மாட்டாங்க. வீட்டில் சொல்லிடுவாங்க, அவங்க அம்மா அப்பா சொல்லிடுவாங்க நீ டாக்டர் ஆகு அல்லது இன்ஜினியர் ஆகு, அதற்காக படி அப்படின்னா அவங்க ஓகே அப்படிங்கிறதுக்காக பெருசாக அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணாமல் வீட்டில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருந்து படிப்பாங்க. கடைசியாக ஐடென்டிட்டி டிஃப்யூஷன். இவங்க என்னென்னா பெருசாக ஆய்வும் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி பெருசாக அதற்காக உழைக்கவும் மாட்டாங்க. ஓகே, இதை அடையாள பரவல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு ஜேம்ஸ் மார்சியா தெரிவிக்கிறாரு. அடுத்தது 8 நிலைகளை கொண்ட மனசமூக வளர்ச்சி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் எரிக் எரிக்சன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவுமே நடைமுறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எரிக் எரிக்சன் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா மனிதர்களுடைய சமூக மன வளர்ச்சி மேம்பாட்டை நம்ம 8 நிலைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வெர்சஸ் நம்பிக்கையின்மை. இது ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும், பிறக்கிறதுலேருந்து 1 வயசு ஆகிறது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இது என்னென்னா இந்த குழந்தை வந்து நம்ம மனிதர்களை நம்பலாமா இல்லை நம்ம நம்பாமலே இருக்கலாமா அப்படிங்கிறது அப்போ தான் முடிவு பண்ண ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, அப்புறம் பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா இந்த குழந்தை இந்த உலகத்தின் மேலே நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுது. ஆனால் அதுக்கு உணவோ பாதுகாப்போ ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா அதற்கு நம்பிக்கை இன்மை தான் ஏற்படுது. இரண்டாவதாக தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம். இது 1 வயதுலேருந்து 3 வயது வரை இருக்கிற நடைப்பழகும் பருவத்தில் இருக்கிற குழந்தைக்கான சந்தேகம். இதில் என்னென்னா அதுவே சில விஷயங்களை தானாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்போது நம்ம அதை பாராட்டுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ அந்த குழந்தைக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கைத்தட்டி பாராட்டுறோம் அப்படின்னா அதுக்கே சந்தோஷமாக இருக்கும். அதே நம்ம வந்து அதை குறை சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அப்போ அதுக்கு வந்து ஒரு வெட்கம் வந்துடும், ஒரு ஷேம் ஆயிரும் அது. அதே மாதிரி அதுக்கு ஒரு டவுட் வந்துடும், அப்போ நம்ம எதுவுமே நம்மளாக பண்ணக்கூடாது போல் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு டவுட் வந்துடும். அடுத்தது தன்முயற்சி வர்சஸ் குற்ற உணர்ச்சி. இது பார்த்திங்கன்னா 3 வயதுலேருந்து 6 வயது வரைக்கும், 1ஆம் கிளாஸ் சேர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைகிட்ட அது என்ன பண்ணுவோன்னா தன்முயற்சியில் ஏதாவது அது பண்ண வரும். அந்த டைமில் நம்ம அதை பாராட்டுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், அது வாழ்க்கை முழுவதுமே தன்முயற்சியே ஈடுபடும். அதே நம்ம வந்து என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி திட்டுறோம் அப்படின்னா அது வாழ்க்கை முழுவதுமே ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கும். அடுத்ததாக உழைப்பு அல்லது முயற்சி வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை. இது 6 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் இந்த பள்ளி பருவம் இருக்குல்ல, இந்த டைமில் அந்த குழந்தை உழைக்க ஆரம்பிக்கும், ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், அதே மாதிரி நிறைய உழைப்பு பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் அந்த குழந்தையை நம்ம ஊக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே நல்லா உழைக்க கற்றுக்கும். அதுவே நம்ம அந்த டைமில் அது வந்து திட்டுறோம், அது வந்து கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இப்போ அந்த குழந்தை வந்து ஒரு நாள் ஒரு பேஜ் படிக்குது, ஆனால் இன்னொரு குழந்தை ஒரு நாள் 5 பேஜ் படிக்குது அப்படின்னா நம்ம வந்து குழந்தைய பார்த்து என்ன நீ 1 பேஜ் தான் படிச்சிருக்கேன் ஆனால் அவன் பாரு 5 பேஜ் படிச்சிருக்கான் அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாழ்க்கை முழுவதுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது
தனித்தன்மை தனித்தன்மை அல்லது அடையாளம் வெர்சஸ் பாத்திர குழப்பம். இது 12 வயதுலேருந்து 20 வயது வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் தான் நம்ம யார் ஆகணும் அப்படின்னு அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்குது. அப்போது நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, டீச்சர் ஆகணுமா, அல்லது என்ன ஆகணும் அப்படிங்கிறது அந்த டைமில் தான் அது யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம், உழைக்கும். அதே நேரம் இந்த டைமில் அதுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கல அப்படின்னா அதற்கு பாத்திர குழப்பம் ஏற்படும். பாத்திர குழப்பம் அப்படின்னா என்னென்னா நம்ம யார் அப்படிங்கிற குழப்பம் அதுக்கு ஏற்படும். அடுத்தது நெருக்கம் வெர்சஸ் தனிமை. இது 20 வயதுலேருந்து 40 வயது அல்லது 45 வயது வரைக்கும். இந்த வயதில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நண்பர்கள் வருவாங்க, அப்புறம் காதல் வரும், அப்புறம் திருமணம் ஏற்படும், குழந்தைங்க பிறக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு நம்பிக்கையான உறவுகள் நமக்கு அமைந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஒரு நெருக்கத்தை உணர்வோம். அதுவே அந்த மாதிரி உறவுகளில் ஏமாற்றம் அடைந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு தனிமையை தான் உணர்வாங்க. அடுத்தது ஆக்கத்திறன் வெர்சஸ் தேக்க நிலை. இது பார்த்திங்கன்னா 40லேருந்து 60 வயது வரை இருக்கிறவங்க, இவங்களுக்கு 60 65 வயது வரை இருக்கிறவங்க, இவங்க பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற முனைப்பில் ஈடுபடுவாங்க. அப்போது அடுத்த ஜென்ரேஷனை அவங்க உருவாக்குறதுல அவங்க வெற்றி கண்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்கத்திறன் அதிகமாக இருக்கும். தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம 4 பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அவங்களுக்கு வரும். அதே நேரம் அந்த வயசுலேயும் கூட அவங்க அடுத்தவங்கள உருவாக்காமல் அவங்கள பற்றியே யோசிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு தேக்க நிலையில் தான் இருக்கும். லாஸ்ட்டாக நேர்மை அல்லது மனநிறைவு வெர்சஸ் ஏமாற்றம். இது என்னென்னா 65 வயதுக்கு அப்புறம், அதே மாதிரி அவங்களுக்கு இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இது ஏற்படும். இந்த டைமில் அவங்க யோசித்து பார்ப்பாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்தோமா அப்படின்ற மாதிரி யோசித்து பார்க்கும்போது ஆமாம் நம்ம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். அதே நேரம் நம்ம ஒன்றும் நல்லா வாழலையே, நம்ம இதெல்லாம் பண்ண நினச்சோம் ஆனால் பண்ண முடியலையே, அந்த மாதிரி அவங்களுக்கு யோசித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றத்தில் தான் இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி 8ஆக எரிக் எரிக்சன் பிரிக்கிறாரு. ஓகே, இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. இது எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ சைக்காலஜியில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி போடலாம். ஓகே, தேங்க்யூ.